கருணாநிதி. உங்க அப்பா 30 வருஷம் முதலமைச்சர், லேசான விஷயம் இல்ல. 30 வருஷம் தொழில் நகர கோயில் நகரமா தான் இருந்துச்சு. தொழில் நகரமா ஆக்காம என்ன நீங்க புடுங்குனீங்களோ உங்க அப்பு? நீங்களும் உள்ளாட்சி மந்திரியில இருந்தீங்கல்ல, நீங்கள் சின்ன பிள்ளை இருந்து எம்எல்ஏ இருந்தீங்கல்ல, நீங்கள் மேயரா இருந்தீங்க, அப்பெல்லாம் என்ன பண்ணீங்க? சரி, இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்து இப்ப 5 வருஷம் ஆச்சு, இவ்வளவு நாளா என்ன பண்ணீங்க? கும்பகோணம் தூக்கம் போட்டுட்டு கடைசியில நாளைக்கு தேர்தல் முடிய போகும்போது, ஆட்சி முடிய போற நேரத்தை வந்து நான் தொழில்நகரம் ஆக்க போறேன், நான் தொழில்நகரம் எப்படியா ஆக்க தொழில்நகரமா? கோயில் நகரத்தை கோயில் நகரம் இல்லாம தொழில்நகரம் கோயில் இடிச்சிடறதா? உனக்கெல்லாம் மதுரையில ஓட்டு போட்டான் பாரு, அவனை சொல்லணும். கம்யூனிஸ்ட்காரனுக்கு ஓட்டு போட்டிருக்கான் பாருங்க, அவனை சொல்லணும். அவனை செருப்பை கட்டி அடிக்கணும். நீங்க வாங்கினா நீதிய நியாயமா நடந்துச்சு, அடுத்தவனுக்கு கொடுத்தா விலை கொடுத்து வாங்கினதா? நான் கேட்கிறேன். இவர் சாமிநாதன் நீக்கி விட்டுறிய. இன்னொரு ஜட்ஜி வர்றாரு, இன்னொரு ஜட்ஜி வந்து அதே தீர்ப்பு சொல்றாரு, அவரை காயடிச்சு விட்டுறதா? வணக்கம், 8ஆம் நம்பர் தலைவர் பேசுறேன். திருப்பரங்குன்றம் ஒரு பிரச்சனைய பாராளுமன்ற எதிர்கட்சிகள் பூரா ஒன்று சேர்ந்து அந்த நீதிபதியை சஸ்பெண்ட் பண்ணணும், அதை பதவியே நீக்கம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானத்தில் 100 எம்பிக்கள் கையெழுத்து வாங்கி தாக்கல் பண்ண போறாங்களாம் பாராளுமன்றத்தில். அதுக்கு உண்டான வேலைகள் நடந்துகிட்டே இருக்கு. இதைத்தான் முதலே எடுத்தவனே திருமாவளவன் சொன்னாரு, சாமிநாதங்கிற ஜட்ஜ முதல்ல வந்து பதவி நீக்கம் செய்யுங்க அப்படின்னு முதல்ல இந்தியாவிலே சொன்னது யாருன்னா திருமாவளவன் தான் சொன்னாரு. இப்ப திருமாவளவன் பேச்சை கேட்டுக்கிட்டேன் காங்கிரஸ், அவரு இவரு திமுக. அப்ப திமுகவுடைய கருத்தை அவர் பேசுறாரு. எடுத்தவொடனே திமுக பேசல, திமுக அவர் மூலியமா ஒரு கருத்தை வாங்கி பேச சொல்றாங்க. அப்ப இப்ப என்ன செஞ்சுட்டாங்கன்னா 100 எம்பி கிட்ட கையெழுத்தை வாங்கி தாக்கல் பண்ணிட்டாங்க இன்னைக்கு. அது சம்பந்தமான கையெழுத்து வாங்குற வேலையில நடந்துகிட்டு இருக்கா. அது செய்ய போறது இல்லை. ஏன்னா 3ல ஒரு 2 பகுதி செய்யணும்னாங்க. எம்பி அவங்ககிட்ட எல்லாம் கிடையாது, அந்த அளவுக்கு ஆள் கிடையாது. அவங்க உருப்படியான மசோதாக்களே அவங்க எதை இப்ப ஜெயிச்சிருக்காங்க, எந்த தீர்மானமே அவங்க தோத்தம் போவாங்க. ஆனா இதை வந்து பிரச்சனையை இந்தியா முழுக்க இதை பரப்பணும் அப்படிங்கிறது அவங்க ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்காங்க. இந்த இந்தியா கூட்டணி பூராமே அது ஸ்டாலின் தான் முன்னத்தியா இப்போதைக்கு அந்த கூட்டணியில இப்போதைக்கு இருக்காரு. ஸ்டாலின் வந்து 8ஆம் தேதி வந்தப்ப கூட மதுரையில ஒரு விஷயத்த பேசினாரு. கோயில் நகரம் மதுரைக்கு பேரு, இனிமேத்தான் நான் தொழில் நகரமா அதை மாத்த போறேன் அப்படிங்கிறார். ஏன் கோயில் நகரமா இருந்த மதுரையே இனிமே தொழில் நகரமா ஆக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. உங்க அப்பா 30 வருஷம் முதலமைச்சரா இருக்காரு கருணாநிதி. உங்க அப்பா 30 வருஷம் முதலமைச்சர், லேசான விஷயம் இல்ல. 30 வருஷம் தொழில் நகர கோயில் நகரமா தான் இருந்துச்சு. தொழில் நகரமா ஆக்காம என்ன நீங்க புடுங்குனீங்களோ உங்க அப்பு? நீங்களும் உள்ளாட்சி மந்திரியில இருந்தீங்கல்ல, நீங்கள் சின்ன பிள்ளை இருந்து எம்எல்ஏ இருந்தீங்கல்ல, நீங்கள் மேயரா இருந்தீங்க, அப்பெல்லாம் என்ன பண்ணீங்க? சரி, இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்து இப்ப 5 வருஷம் ஆச்சு, இவ்வளவு நாளா என்ன பண்ணீங்க? கும்பகோணம் தூக்கம் போட்டுட்டு கடைசியில நாளைக்கு தேர்தல் முடிய போகும்போது, ஆட்சி முடிய போற நேரத்தை வந்து நான் தொழில்நகரம் ஆக்க போறேன், நான் தொழில்நகரம் எப்படியா ஆக்க தொழில்நகரமா? கோயில் நகரம் இல்லாம தொழில்நகரமா கோயில் இடிச்சிடறதா? நான் கேட்கிறேன். கோயில் நகரமா இருக்குமா தொழில்நகரம் ஆக்குறேன்னு சொல்லிட்டு போக முடியானே. அப்ப இவங்க ஏதோ ஒரு திட்டத்துல வலுவா போட்டு இதை மேலும் மேலும் நீதிமன்றத்தை முடக்கிற லெவல்லையும் நீதிபதிகளை பூரா மிரட்டுற லெவல்ல இப்ப துணிஞ்சு இறங்கியிருக்காங்க, அடிச்சு இறங்கியிருக்காங்க. அதனாலதான் திமுக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை எல்லாம் பாராளுமன்றம் வரைக்கும் இந்த பிரச்சனையை இழுத்து கொண்டு போய் விட்டு அந்த சிந்தனை பண்ண பாக்குறாங்க இந்த நீதிமன்ற தீர்ப்பையை. இப்ப அவரை சஸ்பெண்ட் பண்ண போறாங்க. சஸ்பெண்ட் பண்ண போறாங்களா, இடைநீக்கம் செய்ய போறாங்களா என்னங்கிறது அது அப்புறம் பார்ப்போம். அது பண்ண முடியாது, அவங்ககிட்ட ஆளே கிடையாது. இப்ப அதுக்கு ஒரு வரமுறை இருக்கு. தப்பா தீர்ப்பு சொல்லியிருக்கணும், எது வேணாலும் செய்யலாம், ஆனா தப்பா தீர்ப்பு சொல்லியிருக்கணும். நீதிபதி தப்பா சொல்லியிருந்தாத்தேன் அது வரணும். ஏற்கனவே டெல்லியில 100 கோடி ரூபாய் வீட்டுல தீயறிஞ்ச சர்மாவே அந்த வழக்கு பற்றி தாக்கலா இருக்கு. அவரே ஒன்னும் மயிரை கூட கொடுக்க முடியல. நீங்க பாராளுமன்றம் என்ன கிழிச்சிய? 100 கோடி ரூபாய் தீயறிஞ்சிச்சு. அவர் தீயணைப்புத்துறை பார்த்தானையா தீயறிஞ்சு வச்சா ரூபா அப்படின்னு போட்டா ஒரு 20 கோடி ரூபாய் இருந்துச்சு, 80 கோடி ரூபாய் கைப்பற்றிட்டாங்க. அந்த 80 கோடி ரூபாய் கைப்பற்றி 100 கோடி ரூபாய் கைப்பற்றினவே அங்க நீங்க ஒண்ணு நக்க முடியல, கிழிக்க முடியல. இவர் நல்ல நீதியை சொல்லியிருக்காரு. அது இவங்களா சொல்றது, நீங்க டிவி எடுத்துக்கு சொல்லிட்டாரு, இவங்களா சொல்றது. அது அளவக்கல். அளவக்கல் உனக்கு அப்படி தெரியும், நீதிபதிக்கு தெரியாத அளவக்கல்னு. இவங்க கருத்து சொல்றவங்க, ஆட்சி செய்யறவங்க, எதிர்கட்சிக்காரன் சொல்றேன் அது வந்து சர்வே கல்லப்பா. நீ படி சொன்னா என்ன? சர்வே கல்ல உண்மை சர்வே கல்லா? நெட்டுக்க காண சர்வே கல்லா? சர்வே கல்லாம் உள்ள இருக்கணும். சர்வே கல்லா 9 அடி 15 அடியில சர்வே கல் இருக்கு. அப்பா எந்த காலத்துல நீங்க எல்லாம் இருக்கீங்களா? முட்டாப்பல் ஆக்குறீங்க. சர்வே கல் எங்க வயல்ல இருந்தா பூமிக்குள்ள இருக்கும். கரண்ட கால கீழே தோன்றுனாதே இருக்குங்க சர்வே கல். அதை ரகசியம் மட்டும் வச்சிருப்பாங்க. எங்களை தோணுனாலும் சர்வே வந்து அதை தோன்றுவேன். இங்க என்னன்னாக்கா 11 அடி 12 அடியில சர்வே ஒரு விளக்கேற்றுறதுக்காக நின்றுக்கிட்டு இருக்கு. இவைகளா சொல்றது சர்வே கல். சர்வே கல் நீதிபதி தெரியாதா? நீங்க சர்வே கல் சொல்லி தெரியா? நீதிபதி விளக்கமான எடுத்து வெளியே வந்திய நீதிபதி ஏத்துக்கிற மாட்டேன்ட்டாரு. நீங்க சர்வே கல்னு சொன்னீங்கல்ல, இல்ல அது விளக்கேற்றுறதே நீதிபதி வட்டி விட்டாங்கல்ல. இப்ப என்ன ஆகி போச்சு? நீதிபதி எப்படி நீதி சொல்லலாம்? இவங்க பிரச்சனையை பத்தியில எப்படி கொண்டு வராங்க? நீதிபதி எப்படி நீதி சொல்லலாம்? நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இங்க இருந்து சுவாமிநாதன் சொன்னதை எடுத்து அங்கே 2 வழக்கறிஞர் மேல ஜட்ஜுக்கு போய் இப்ப சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க. இதுக்கு பேரு நீதிமன்றம் தானையா? நீதி தானையா சொல்ல முடியும்? இனியா இதுக்கா உங்க இளவு கொண்டாந்து கூட்ட முடியுமாயா? அநியாயம் பண்ணுமா? நான் கேட்கிறேன், அநியாயம் பண்ண முடியுமா முடியாதா? நான் கேட்கிறேன். அதுக்கு பேரு நீதிமன்றம் தானே எழுதியிருக்கேன், நீதி தானே கிடைக்கும் அப்படின்னு ஆட்சி வச்சு மிரட்டியா? நீங்க நீதியை கொடுக்கூடாது. நீதி ஒரு
தீவை ஏத்துனா மத கலவரம் வந்துருமா, தகராறு வந்துருமா, வெட்டுக்குத்து ஆயிப்போமா, நாட்டுல அமைதியே சீர் ஒழிஞ்சு போகுமா. இதுக்குதான் சாமிநாதன் தீர்ப்பு எழுதுறாங்க. இவங்க சொல்ற கதையை பத்தி எல்லாம், ஏய் என்னையா கதை பேசிக்கிட்டு இருக்க, நீதியா தர்மமா நியாயமா நீதி, இதைத்தான் நான் எழுத முடியும். வெளியில வெட்டு குத்துறத நீ போய் புடுங்க, அவனை போய் உங்ககிட்ட தானே போலீஸ் இருக்கு, எங்கிட்ட இருக்கா. எனக்கு இது கேஸ் கோர்ட்டுக்கு வந்திருக்கு, நானா வாரண்டியா வரலப்பா, நானா வாரண்டியா கொழுத்து போய் வரல. சாமிநாதன் சொன்னா நீ என்ன பண்ணுவீங்க, ஸ்டாலின் என்ன அவங்க, திருமாவளவன் என்ன அவனுவா, கம்யூனிஸ்ட்காரன் என்ன அவனுவா, எந்த மூஞ்சியா போச்சுக்கிட்டியா நீ பேசுவ. நீ நானா வரலப்பா, கொழுத்து போய் திருப்பவன்ற மலையில முஸ்லிமா கிறிஸ்துவரா அதிமுகவா திமுகவா பாரதிய ஜனதாவா விடுதலை சிறுத்தையா அப்படின்னு நான் வந்து இறங்கலப்பா களத்துல. என்கிட்ட வழக்கு வந்திருக்கு, அதை நான் விசாரிக்கக்கூடிய பொறுப்பு என்கிட்ட இருக்கு அப்படின்னு நீதிபதி சொல்றாரு. சாமிநாதனுக்கு என்ன வழி, அதுக்கு என்னப்பா வழி. இவங்க சொல்லுவாங்க கலவரம் வந்து கலவரம் அடுக்கையா சுடியா, அதை உனக்கு கலவரம் பண்றேன். நீதி சொன்னா நீதி மட்டும் தான் சொல்ல முடியும். கலவரம் இருக்கிறது போலீஸ் இருக்கு, நீதி வைத்தியா இருக்கு, போலீஸ் இருக்குது, உங்ககிட்ட இருக்கு, கவர்மெண்ட் இருக்கு. யாரு கலவரம் சுட முடியானே, நீதிமன்றம் சொல்லிடுச்சு இதுக்குள்ள வராது, வேணா அப்பீல் பண்ணு, இங்கே வரக்கூடாது. அவன் தீ வைத்து சொல்றான், நாங்க தீ வைத்திருக்கிறது எங்களுக்கு ஆளு, எல்லா விஷயத்தையும் சொல்றோம். நாட்டில் உள்ளது போல நீதிமன்றம் போயிட்டாப்பா, போலீஸ் போங்க, அது நீதிமன்றம் போயாச்சுப்பா, நீதிமன்றம் ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்கப்பா, நீ அப்பீல் பண்ணுப்பா, நீ ஜெயிச்சுட்டு வாப்பா, அதான் சொல்ற. அப்புறம் உனக்கு மட்டும் என்ன நாயா, நாங்க மட்டும் நீதிபதி சொன்னா கேட்கணுமா, ஸ்டாலின் மட்டும் நீதிபதி சொன்னா கேட்க மாட்டாரா. ஏப்பா அப்படி எங்க இருந்து பிறந்தீங்க, எங்கே இருந்தியா பிறந்தீங்க, இது என்ன சண்டியத்தனமா, ரெவடிசமா, அது ஆட்சி அதிகாரத்துல வச்சுக்கிட்டு இருக்க ரெவடிசமா. இவர் நாடு முழு கொண்டு போய் முஸ்லீம் கூட கிறிஸ்துவ ஒரு பக்கம் போடுவாங்களா, விஜய் பக்கம் ஓட்டு போக கூடாது. இது என்ன புட்டக்கோழி கணக்கா, புட்டக்கோழி கணக்காக்குறேன். எழுத தெரியாத வீட்டுல நித்தனத்தை சண்டைக்கிற மாதிரி அவங்க கதையா வருதா. இப்ப நான் கேட்கிறேன், கணக்கு எழுத தெரியாத வீட்டுல தினதானே சண்டையா வருமா, உனக்கு அவ்வளவு ரூபா ஓட்டி எனக்கு அவ்வளவு ரூபா ஓட்டி திருப்பி திருப்பி தினதானே சண்டை ஓட்டுக்கிட்டே வருமா. அந்த கதையா இப்ப ஸ்டாலின் கதை பூரா வந்துகிட்டு இருக்கு. இது நல்லது இல்ல. நீதி சொன்ன நீதிபதியே பதவி நீக்கம் செய்யணும்னா உங்களை எல்லாம் எத்தனை தடவை நினைக்கிறது, உங்களை நாடு கடத்தணுமியா முதல்ல. ஏய் உங்களை நாடு கடத்தணுமியா, இதை திருமாவளவன் உங்களை எல்லாத்தையும் நாடு எம்பி கூட காசை வாங்கிட்டு குமுடிச்சா போட்டு கிடைக்க, அதுக்கு பேச துப்பு இல்ல. அப்பெல்லாம் பாராளுமன்றத்தில் இருக்கேன் போறான் 540 தூங்குற நீ வந்து நல்ல நீதி சொன்ன நீதிபதியை விளக்கணும் சொன்னா உங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு. உங்களெல்லாம் விட்டுக்கிட்டு அடிச்சா என்ன, எல்லா பேரையும் ரோட்ல விட்டுக்கிட்டு எல்லா எம்பியும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நாங்களாம் முட்டா போறோம், நாங்கெல்லாம் இங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். ரிக்கார்டு கொண்டு வந்து கோர்ட்ல கொண்டு கொடுக்குறாருன்னா கோர்ட்ல கொண்டு வந்து கொடுக்குறாங்க இல்ல, ஒரு இளவை கூட்டுறாங்க இல்லைங்க. நீதி சொன்னா அது எப்படி நீதி சொல்லலாம், அவர் கலவரத்தை ஏற்படுத்த பாக்குறாரு, அதை பண்ண பாக்குறாரு. இது கர்நாடகத்துல காவிரி தண்ணி திறந்து விட மாட்டிட்டாங்க, திறந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி திறந்து விடாம இருந்த போது ஏப்பா திறந்து உள்ள சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஏப்பா தீர்ப்பு ஏப்பா நீங்க மதிக்கலைன்னு கேட்டாங்க. நீதி இல்ல, திறந்தா நீங்க திறக்கணும்னு சொல்றீங்க, திறந்தா ஒரு 1000 பேர் 2000 பேரு காவிரிக்குள்ள விழுந்து செத்து போவேன், தூக்குல செத்து போவேன், வண்டியில ரயில்ல வந்து செத்து போவேன், நீங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட் சார்பு. அதுக்கு நீதிபதி சொன்னாங்க, இங்க வாப்பா தீர்ப்பத்தை நான் எழுதலாம், அங்க இருக்கக்கூடிய விஷயத்த நீதே அடக்கணும். அது உங்ககிட்ட ஆட்சி இருக்கு, உங்ககிட்ட போலீஸ் இருக்கு, உங்ககிட்ட அரசாட்சி இருக்கு, என் கையில் இல்லப்பா அது. அப்ப நீ சொல்றீல காவிரிக்கு வந்து 10,000 பேர் குதிக்க தயாரா இருக்கேன்னு சொல்றீல, அங்கே இப்படி வந்தானே அந்த இடத்துக்கு எப்படியா வந்தானே அதை சொல்லியா போல அப்படி பிடிச்சிக்கிட்டாங்க நீதிபதி, சுப்ரீம் கோர்ட் நீதிபதி 10 வருஷத்துக்கு முன்னாடியே. இங்கவா காவிரிக்கு எப்படி வந்தாங்க, மலை மேலே ஏறி எப்படி எப்படி வந்தேன். அப்ப என்ன அர்த்தம், நீயே ஆளுகளை கொண்டு இறக்குற மிரட்டுற, தண்ணியை திறந்து விட மாட்டேங்கிறதுக்காக நீங்களே அவன் குதிச்சிருவேன், அவன் செத்துருவேன், ரயிலுக்குள்ள விழுந்துருவேன், பஸ்ஸுக்குள்ள விழுந்துருவேன். அப்ப அதை தீர்ப்பை நீத்து போக அடிக்கிற ஒழுங்கா மரியாதை. இப்ப தண்ணி திறந்து விடல உன்னை கைதுனாங்க, ஒண்ணுக்கு இருந்து போனாங்க கர்நாடக முதலமைச்சர், ஒண்ணுக்கு உடனடியா எல்லாத்தையும் அடிச்சு எல்லாத்தையும் அடிச்சு விரட்டா. காவிரி அங்கே வேலை தீர்ப்பு சொல்றவன் நானு, தண்ணி கேட்கிறேன் அவன், ஒப்பந்தம் இருக்கு சட்டப்படி நான் நடக்க முடியும். நீ அங்க நாடகம் நடத்துறியா, நீங்க ஓ மக்கள் நீயே தூண்டி விடுறது, காவிரியில குதிக்க போறேங்கிறது, ரயில்ல குதிக்க போறேங்கிறது, நாங்களாம் முட்டாப்பலா பாத்துக்கிட்டு இருக்கலாம். ஒழுங்கா மரியாதை போல அடிச்சு விரட்டியா ஒன்னே தூக்கி உள்ள அடைக்க வேண்டாம். அப்படி ஒண்ணுக்கு இருந்து போனாங்க முதலமைச்சர் கூட, பிடிச்ச உடனே தண்ணி வந்துச்சிங்க. அது மாதிரி தீர்ப்பு தாப்ப அவங்க எழுதலாம். அங்க உள்ள பிரச்சனையா எது கலவரம் வருது, நீங்க கலவரம் தூண்டிங்களா, நீங்களே அவங்க ஏற சொல்றீங்களா, நீங்களே அவங்க ஏத்தக்கூடாது, நீங்களே மல்லுக்கட்டை வைக்கிறீங்க ஆளை விட்டு. உண்மையா முஸ்லீம் வரானா, திமுக இருக்கக்கூடிய முஸ்லீம் வரானா கலவரம் பண்றதுக்கு, யார் வர்றேன், யாருப்பா வர்றத சொல்லுப்பா முதல்ல. ஏய் இது நல்லா இல்ல, இந்த பிரச்சனை இழுத்து அரசியல் ஆக்க பாக்குறீங்க, நல்லா இல்ல பாத்துங்க, உங்களுக்கு ஒரு ஓட்டு போட மாட்டேன். இது ஒரு நீங்க வந்து அரசியல் நீங்க என்ன 5000 கொடுத்து 10,000 ஜெயிக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அது வேற விஷயம், வேற அரசியல், இது வேற அரசியல். உங்களுடைய போக்கு சரியில்லை. நீதி சொன்ன நீதிபதியே இந்த நாட்டுல இருக்கக்கூடாதுன்னு சொன்ன ஒரே ஆளு நீங்க தானையா. மேற்கு வங்காளத்துல ஒரு பொம்பளையாள் எம்பி ஒரு கேள்விக்கு 40 லட்சம் ரூபாய் வாங்கினேன்னு சொல்லி பிடிச்சி தூக்கி உள்ள அடிச்சிட்டாங்க, பதவி தூக்கிட்டாங்க. அது மாதிரி திருமாவளவன் எவ்வளவு ரூபாய் வாங்குறீங்க நீங்க, கேள்விக்கு ஒரு கேள்விக்கு எவ்வளவு வாங்குறீங்க, பாராளுமன்றத்தில் கேள்வி சும்மா கேள்வி கேட்கிற 40 லட்சம் ஒரு கேள்விக்கு 50 கேள்வி கேட்டானா பாத்துக்குங்க, 50 கோடி 100 கோடி வாங்குறாங்க எல்லா எம்பியும். அவனுக்கெல்லாம் தண்டிக்க துப்புள்ள இந்த பாராளுமன்றத்தை இந்த எதிர்கட்சிக்காரன், இந்தியா கூட்டணி ஆளு திருமாவளவன், ஸ்டாலின், கம்யூனிஸ்ட்காரன், இதுக்கெல்லாம் துப்புள்ள ஒரு நீதி சொன்ன நீதிபதியை தூக்கி பதவி நீக்குங்கன்னா உங்களுக்கெல்லாம் எவ்வளவு கொழுப்பு, உங்களுக்கெல்லாம் எவ்வளவு. நாங்கெல்லாம் பாத்துக்கிட்டு தான், நாங்கெல்லாம் இந்த நாடு பாத்துக்கிட்டு தான் இருக்கோம்.
ஒரு சீட்டு வாங்க முடியாது கம்யூனிஸ்ட். ஏற்கனவே உன் அடையாளமே தெரியாம போச்சு. ஏற்கனவே அடையாளம் உனக்கெல்லாம் மதுரையில ஓட்டு போட்டேன் பாரு, அவனை சொல்லணும். கம்யூனிஸ்ட்காரனுக்கு ஓட்டு போட்டிருக்கான் பாருங்க, அவனை சொல்லணும். அவனை செருப்பை கட்டி அடிக்கணும். உனக்கு ஓட்டு போட்டேன் பாரியா, அவன் அடிக்கணுங்க போல. நீ பெரிய அறிவாளி மாதிரி போய் கம்யூனிஸ்ட்ல இருந்து பாராளுமன்றத்தை ஜெயிச்சுக்கிட்டு ஆய் ஊதிங்கிறிய. நீ எல்லாம் வந்து ஒரு ஆளுன்னு நாங்க நீங்க பேசுறத நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? அதாக்குங்கிறது இதாக்குங்கிறது நீதி விலை கொடுத்து வாங்கிறாங்க. நீதி எதுக்கே எப்படியா விலை கொடுத்து வாங்க? நீங்க வாங்கினா நீதியை நியாயமா நடந்துச்சு, அடுத்தவனுக்கு கொடுத்தா விலை கொடுத்து வாங்கினதா நான் கேட்கிறேன். அந்த ரெக்கார்டை கொண்டு போயா, ரெக்கார்டு கிடையாது. சர்வே கல் மொட்டை ஒரே ஒரு சர்வே கல்லா இருக்கு, 92 சர்வே கல் இருக்கு. மலை 5 கிலோமீட்டர் மலை, திருப்பூன்ற மலை 5 கிலோமீட்டர் மலை ஊண்டி போனல சர்வே கல்ல. அது இன்னொரு சர்வே கல்ல கூட முழிக்கிறான் கடை பக்குன்னு அரசு வைக்கல. சரி, தற்காலில் இருந்து இன்னொரு சர்வே கல்ல கொண்டு போயான்னு கோர்ட்டு கேட்டா அதுவும் முழிக்கிறான் பக்குன்னு. மயிரா உனக்கு தீர்ப்பு கிடைக்க இருக்கிறதானே வரேன், கட்டில இருந்தா தானே வரேன். பொய்யா இருக்காது. எவ்வளவு நாளைக்கு இது உன்னை சோடிக்க முடியும்? அரசாங்கத்தை வச்சு எதை வேணா நீங்க தாக்கு பிடிச்சிட முடியுமா? அரசாங்கத்தை வச்சு நீ அவங்க முட்டுவே கொடுத்து என்னைக்கு நீதி செய்து தானே ஆகும். நீ இல்ல, யாரு இருந்தாலும் சரிதான், நீதியை யாருமே மறைக்க முடியாது. சாமிநாதன் இல்ல, வேற ஒரு நீதிபதியை போட்டால் இந்த தீர்ப்பு வரத்தே போகுது. நீங்க என்ன இல்ல, சரி இவர் சாமிநாதன் இதுக்கு நீக்கி விட்டிய. இன்னொரு ஜட்ஜி வர்றாரு, இன்னொரு ஜட்ஜி வந்து அதே தீர்ப்பு சொல்றாரு, அவரை காயடிச்சு விட்டுறதா? எப்படி அவரை தூக்கி விட்டுருமா? சரி, அந்த ஜட்ஜி தூக்கி விடுறிய, மேல சுப்ரீம் கோர்ட்டு போறிய. உங்களுக்கு எதிர்த்தாப்புல சொல்றாரு, சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை நீக்கு, அங்கே ஒரு தீர்மானம் கொண்டு வருவியா? நாட்டில் நாங்களும் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஒவ்வொரு நீதிபதியா நீதி சொன்னவன் பூரா நாட்டில் இருக்கக்கூடாது, அநீதியாயக்காரன் பூரா நாட்டில் இருக்கணும், அக்கிரமக்காரன் பூரா பாராளுமன்றத்தில் நீங்க பேசுவீங்க, சேட்டை வலுவிய, ரெவடிஷன் பண்ணுவீங்க, மக்கள் சேவைங்கிற அடிப்படையில் நீங்க போர்வை புத்திக்கிட்டு நாடகம் ஆடுவீங்க. நாங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? அடிச்சு நொறுக்கி போடுவோம், நொறுக்கி